ஜகாத் இருக்குல்ல, ஜகாத் யார் மீது கடமை? சாயிபை நிசாப். ஜகாத் யார் மீது கடமை? சாயிபை நிசாப் என்றால் யார்? மார்க்கம் சொல்கிறது, எவரிடத்திலே 87 அரை கிராம் தங்க நகைகள் இருக்கிறதோ, எவரிடத்திலே 612 கிராம் வெள்ளி இருக்கிறதோ, எவரிடத்தில் 612 கிராம் அளவுக்கு காசு பணம் இருக்கிறதோ, எவரிடத்தில் 612 கிராம் அளவுக்கு வியாபார சாமான்கள் இருக்கிறதோ, அவர் மீது ஜகாத் கடமை. அவர் சாயிபை நிசாப் உள்ளவர்கள், அதாவது ஜகாத் கடமையாக எந்த அளவுக்கு என்றால் சாயிபை நிசாப் பெற்றவர், ஜகாத் தர தகுதி உள்ளவராக ஆகிவிட்டார். இந்த நிலை யார் இடத்தில் இருக்கிறதோ கண்டிப்பாக அவர் ஜகாத் தர வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. சுலோகமாக சொல்லப்போன அன்பானவர்களே, எவரிடத்திலே 87 அரை கிராம் தங்கம் நகை இருக்கிறதோ, 612 கிராம் வெள்ளி இருக்கிறதோ, 612 கிராம் காசு பணம் இருக்கிறதோ, 612 கிராம் அளவுக்கு வியாபார சாமான்கள் இருக்கிறதோ, அவர் தான் ஜகாத் அவர் மீது கடமையாகிறது. அவர் மீது ஜகாத் கடமையாகிறது, கட்டாய கடமை. இந்த அளவுக்கு பண வசதி இருந்தால், இந்த அளவுக்கு செல்வம் இருந்தால், இந்த அளவுக்கு தங்கம் இருந்தால், இந்த அளவுக்கு வெள்ளி இருந்தால் கட்டாயமாக அவர் ஜகாத் தர வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அது மட்டுமல்ல அன்பான, மேலும் பாருங்க, ஒரு நபர் இருக்கிறார், அவர்கிட்ட ஒரு சவரன் இருக்கிறது, ஒரே ஒரு சவரன், 200 கிராம் வெள்ளி இருக்கிறது, 30,000 ரூபாய் கையில் வச்சிருக்காரு. இப்ப இவர் மீது ஜகாத் கடமையா என்று சொன்னால், இந்த பொருள் எல்லாம் இருக்குல்ல, இந்த பட்டியல், இந்த மூன்றையும் சேர்த்து பார்க்கப்படும். 612 கிராம் அளவுக்கு வந்துவிட்டால், அந்த அளவுக்கு காசு இருந்து விட்டால் அவர் மீதும் ஜகாத் கடமை, அவர் மீது ஜகாத் கடமை. இதை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். எத்தனையோ முஸ்லிம் நினைக்கிறாங்க நகை குறைவாகத்தான் இருக்கிறது, வெள்ளி குறைவாகத்தான் இருக்கிறது, காசு பணம் குறைவாகத்தான் இருக்கிறது. அப்படி அல்ல, இந்த மூன்றையும் கணக்கிடுங்கள். 612 கிராம் அளவுக்கு சாயிபை நிசா வந்துவிட்டால் அவர் மீது ஜகாத் கடமை. ஜகாத் கடமை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏன் என்றால் ஜகாத் தரவில்லை என்று சொன்னால் அன்பானவர்களே, மிகப்பெரிய ஒரு தண்டனை, மிகப்பெரிய ஒரு தண்டனை. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஜகாத் யாருக்கு தர வேண்டும், ஜகாத் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் பட்டியலிடுகிறார். சூரா தௌபாவிலே 60வது வசனம், இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகீன் வல் ஆமிலீன் அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாப் வல் காரிபீன் வ ஃபீ ஸபீலில்லாஹி வ இப்னிஸ் ஸபீல் ஃபரீதத்தன் மினல்லாஹ். 8 நபர்களுக்கு ஜகாத் தர வேண்டும். 1வது யாசிப்பவர், 2வது ஏழைகள், 3வது ஜகாத்தை வசூல் செய்யக்கூடியவர்கள், 4வது புதியதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், 5வது அடிமைகள், 6வது கடன்பட்டோர், 7வது அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பவர்கள், 8வது முசாஃபிர். அவர் வசதியாக இருந்தாலும் சரி, முசாஃபிராக இருந்தால் அவருக்கு ஜகாத் தரலாம். ஃபரீதத்தன் மினல்லாஹ், அல்லாஹ் விதித்த கடமையாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த பட்டியலிலே முதலில் இருப்பது மசாகின், ஏழைகள், ஃபகீர்கள். இவர்களுக்கு நாம் முன்னுரிமை தர வேண்டும். முன்னுரிமை யாருங்க? ஒரு மனிதருக்கு ஜகாத் தரக்கூடிய சக்தி அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவர் முதலிலே பார்ப்பது தன்னுடைய சொந்தங்களை பார்க்க வேண்டும். தன்னுடைய சொந்தங்களில் யார் ஏழையாக இருக்கிறார்கள், யார் மிஸ்கீனாக இருக்கிறார்கள், யார் சக்தியற்றவராக இருக்கிறார்கள், யாருக்கு உதவி தேவைப்படுகிறது என்று முதலிலே பாருங்கள். அவர் இடத்திலே போய் கொண்டு ஜகாத்தை கொடுங்க. ஏன் என்றால் சொந்தத்தில் வாங்குறதுக்கு கூச்சப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க. கிஃப்ட் மாதிரி போய் கொடுங்க. ஜகாத்து நியத்தை நீங்க பண்ணி கொள்ளுங்கள், அவருக்கு கிஃப்ட் மாதிரி கொடுங்க. ஏனென்றால் தன்னுடைய சொந்தங்களுக்கு நீ ஜகாத்தை தந்தால் 2 நன்மை.
மற்றவர்களுக்கு ஜகாத் தந்தால் ஒரு நன்மை தான், தன்னுடைய சொந்தங்களுக்காக வேண்டி ஜகாத்தை தந்தால் இரண்டு நன்மை பெறுவதற்காக முயற்சி செய்யுங்க. எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத போய் கொடுப்பான், பிரபலமான ட்ரஸ்ட் இருந்தால் அதுக்கு போய் கொடுப்பான், ஏன்னா போட்டோல வருவாங்க பேப்பர்ல வரும்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் சகோதரர்களே, நன்மையை கணித்து கொடுங்க, நன்மையை முன்வைத்து கொடுங்கள். அதில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் வைத்திருக்கிறான், அதில் தான் ஒரு சிறப்பு வைத்திருக்கிறான். கண்டிப்பாக இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் அன்பான மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஜகாத் யாருக்கு கொடுக்க கூடாது என்றால், தாய் தந்தை பெற்றோர்களுக்கு ஜகாத் தரக்கூடாது, மனைவிமார்களுக்கு ஜகாத் தரக்கூடாது, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு ஜகாத் தரக்கூடாது, நாம் பெற்றெடுத்த பெண் குழந்தைகளுக்கு ஜகாத் தரக்கூடாது, அவர்களுக்கு பிறந்த சந்ததிகள் இருக்கிறதே பேர குழந்தைகள், அவர்களுக்கு ஜகாத் தரக்கூடாது. அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருக்கு ஜகாத் தரக்கூடாது. அலி ரலியல்லாஹு தஆலா குடும்பம் இருக்கிறதே அவர்களுக்கு ஜகாத் தரக்கூடாது. அகீல் ரலியல்லாஹு ஆலே அகீலுடைய குடும்பத்தாருக்கு ஜகாத் தரக்கூடாது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா குடும்பத்தாருக்கு ஜகாத் தரக்கூடாது. பனு ஹாஷிம் குடும்பத்தாருக்கு ஜகாத் தரக்கூடாது. எத்தனை பேர் சொல்லுவாங்க, நான் சையீதுனா கேட்போம், என்னப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சாவளியில் வந்தவர்கள், அப்படியா, அவருக்கு ஜகாத் கொடுக்காதீங்க, சதகா கொடுக்காதீங்க, கொடுக்கவும் கூடாது, கொடுத்தால் அது கூடாது. ஏன் தெரியுமா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஸதகா லா தம்பகி லி ஆலி முஹம்மத் இன்னமா மின் அவ்சாகின் நாஸ், என்னுடைய குடும்பத்தாருக்கு ஜகாத் தருவது அனுமதி அல்ல, ஜாயிஸ் அல்ல என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அதற்கு பிறகு சொல்றாங்க, இன்னமா ஹி அவ்சாகுன் நாஸ், இந்த ஜகாத்துடைய பணம் இருக்குல்ல, ஜகாத்துடைய காசு இருக்குல்ல, அது ஒரு கழிவு. ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு, அதாவது 2500 ரூபாய் அந்த ஜகாத் எடுக்கணும். 1 லட்சம் ரூபாய் இருந்தா 2500 ரூபாய் இருக்கு இல்லையா, அந்த வசதி படைத்தவருக்கு அது கழிவு. அது அவரிடத்தில் இருந்தால் ஆபத்து, அது அவரிடத்தில் இருந்தால் முசீபத்து. சொல்றது யாருங்க, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. நீ செல்வந்தராக இருந்தாலும் சரி, 1 லட்சம் ரூபாய் மீது ஜகாத் கடமை, 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது, அதுல 2500 ரூபாய் இருக்குது என்று சொன்னால் அது உன்னுடைய பணம் அல்ல. அந்த கழிவை உடனே கழித்து விடுங்கள். இல்லை என்று சொன்னால் நீ பாவியாக மாறுவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அன்பானவர்களே, ஒவ்வொரு முஸ்லீம் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும்.